இப்போ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கம்பேரட்டரும் ஆப்ரேஷன் ஆம்ப்ளிஃபையரை பற்றி ஒரு பேசிக்கான விஷயங்கள் சொல்லியிருந்தோம். அப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, கம்பேரட்டர் வேறு, ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர் வேறு அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்லியிருந்தேன். கம்பேரட்டரும் ஆப்ரேஷன் ஆம்ப்ளிஃபையரும் ஒன்றும் கிடையாது, அதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன டிஃப்ரென்ஸுங்கிறத நான் வந்து கிளியராக உங்களுக்கு டீப்பாக உங்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை உங்களால் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஒரு ஃபியூச்சரில் உங்கள் எலக்ட்ரானிக்ஸ் நாலேஜை நல்லா டெவலப் பண்ணுறதுக்கும் ஏதாவது சிப் லெவல் சர்வீஸ் கற்றுக்கும் போது உங்களுக்கு இது எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மொபைல்ஸ், லேப்டாப்ஸ், டிவி அந்த மாதிரி எந்த சிப் லெவல் பண்ணாலும் உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவை சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், எங்களுக்கும் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கம்பேரட்டர் இது வந்து டிசிஷன் மேக்கிங்கில் யூஸ் பண்ணுவாங்க. அது என்னங்க டிசிஷன் மேக்கிங்? ஒரு விஷயம் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது, எக்ஸாம்பிளுக்கு ஒரு சார்ஜிங், தப்பான வோல்டேஜ் உள்ளே வருதா, என்ன பண்ணணும்? உடனேயே அந்த விஷயத்தை ஸ்டாப் பண்ணணும். அப்போ எஸ், நோ, அதாவது சார்ஜிங்கை நான் ஆன் பண்ணவா வேண்டாமா, ரெண்டே டிசிஷன் தான். அப்போ ஆப்ரேஷன் ஆம்ப்ளிஃபையர் என்ன பண்ணோம்? டிசிஷன் கிடையாது, இது வந்து கண்ட்ரோலுங்க. என்ன கண்ட்ரோல் பண்ணோம்? ஹவு மச், அதாவது அவுட்புட்டில் உங்களுக்கு ஏதோ ஒரு வோல்டேஜ் வந்து வருது, அது சரியில்லை அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த வோல்டேஜை கரெக்ட் பண்ணுறதுக்கான, அதாவது கண்ட்ரோல், அதாவது அவுட்புட்டில் ஒரு சேஞ்சஸை இதால் க்ரியேட் பண்ண முடியும். ஆனால் கம்பேரட்டர் அப்படி கிடையாது, டிசிஷன் தான். ஒன்று எஸ் இல்லை நோ, அதாவது இந்த ஒர்க்கை நான் நடத்தவா இல்லை இந்த ஒர்க்கை நான் நிறுத்தவா, இந்த மாதிரி தான் போகும். ஆப்ரேஷன் ஆம்ப்ளிஃபையர் அப்படி கிடையாது, அவுட்புட்டோட ஃபீட்பேக் எடுக்கும். அவுட்புட்டில் ஒரு ஃபீட்பேக் எடுத்து ஆம்ப்ளிஃபை பண்ணவா அப்படிங்கிறத சொல்லும். நம்ம இப்போ ஃபுல்லாக வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு டெப்த்தான விஷயங்கள் புரியும். அடுத்தது ப்ரொடக்ஷன். கம்பேரட்டரை பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் சர்க்யூட்டில் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அது என்ன ப்ரொடக்ஷன் அப்படிங்கும்போது, ஏதோ தப்பு நடக்குது அப்படின்னா உடனே நான் நிறுத்திடணும், அதாவது டிசிஷனை எடுத்துடணும். எஸ்ஸா நோவா, தப்பான வோல்டேஜ் உள்ளே வருது, ஸ்டாப் பண்ணிடு. அடாப்டர் சரியாக இல்லை, ஸ்டாப் பண்ணிடு. அப்படிங்கும்போது தெர்மல் டிடெக்ஷன் நடக்குது, அதாவது டெம்பரேச்சரில் மாற்றம் நடக்குது, உடனே ஸ்டாப் பண்ணிடு அப்படின்னு ஒரு டிசிஷனை கம்பேரட்டர் எடுத்துரும். ஆனால் ஆப்ரேஷன் ஆம்ப்ளிஃபையர் கண்ட்ரோல் பண்ணுறதுனால அது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம கண்ட்ரோல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இப்போ இது கம்பேரட்டரில் ஒன்று ஆன் இல்லை ஆஃப். இதே ஆப்ரேஷன் ஆம்ப்ளிஃபையர் பார்த்தீங்கன்னா ரெகுலேஷனில் ஒரு வோல்டேஜை வந்து உங்களுக்கு ப்ராப்பராக இல்லை அப்படிங்கும்போது உங்களுக்கு ஃபீட்பேக்கின் மூலமாக அந்த வோல்டேஜை ஆம்ப்ளிஃபை பண்ணி கொடுக்குறது அந்த வேலைகளுக்கு யூஸ் ஆகும். அவுட்புட் வந்து இதில் சேஞ்ச் ஆகும். கம்பேரட்டரில் அப்படி கிடையாது, அவுட்புட் வந்து சேஞ்ச் ஆகாது. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு ஓவர் வோல்டேஜ் ப்ரொடக்ஷன் ஐசி இருக்குது. நம்ம மொபைல் சார்ஜிங் சர்க்யூட்டில் பார்ப்பீங்க, ஓவராக வோல்டேஜ் வந்துச்சு அப்படின்னா அந்த ஐசி ப்ரொடக்ட் பண்ணணும். அப்படிங்கும்போது ஐசி இன்வெர்ட்டிங் வோல்ட்டு, அதாவது இந்த மைனஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 வோல்ட்டு செட் பண்ணியிருக்காங்க. அதாவது லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கம்பேரட்டரில் அதாவது மைனஸ் சைடில் 7 வோல்ட்டு செட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து விபஸ், அதாவது நீங்கள் கேபிள் போடும்போது உள்ளுக்குள்ளே போகக்கூடிய வோல்டேஜ் 5லேருந்து 6, 7 வருது. 7.1 போகும்போது உங்களோட இன்வெர்ட்டிங் அவுட்புட், அதாவது மைனஸ் உள்ளே போய்ட்டு என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் சார்ஜிங்கை ஸ்டாப் பண்ணிடும். இந்த மாதிரி ஒரு டிசிஷன் மேக்கிங்கில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கம்பேரட்டரை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆடியோ செக்ஷனில் ஒரு மைக்கோட சிக்னல் இருக்குது. அப்படிங்கும்போது அந்த மைக்கோட சிக்னல் வந்து ஆம்ப்ளிஃபை பண்ணணும். ஏதாவது கம்மியாகும் போது திருப்பி வந்து ஒரு பூஸ்டப் நடக்கணும் அங்கே. அப்படிங்கும்போது ஆஃப்எம்ஐ வந்து அங்கே போடுவாங்க. ஏன் அப்படின்னா ஆஃப்எம்ஐல தான் பார்த்தீங்க அப்படின்னா அவுட்புட் வோல்ட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்எம் அண்டு கம்பேரட்டர். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஆஃப்எம்ஐ லீனியர்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா அவுட்புட் வோல்டேஜுங்கிறது உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகும். கம்பேரட்டரில் அப்படி கிடையாது, இது வந்து டிஜிட்டல் அவுட்புட் சொல்லுவாங்க. டிஜிட்டலில் என்ன ஆன் ஆஃப், இது ரெண்டே தான். இந்த மாதிரி அவுட்புட் தான் கம்பேரட்டரில் கிடைக்கும். இந்த மாதிரி ஆஃப்எம் மாதிரி லீனியர் அவுட்புட் வந்து கிடைக்காது. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு அனலாக். கம்பேரட்டருங்கிறது ஒரு ஹை-லோ, அதாவது டிஜிட்டல் ஓரியன்டாக தான் போகும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்எம்ங்கிறது ஒரு மாடரேட் ஸ்பீடில் தான் வேலை செய்யும். ஆனால் இந்த கம்பேரட்டருங்கிறது ஒரு ஃபாஸ்ட் சுவிட்சிங்கில் வேலை செய்யும். அதாவது இமீடியட்டாக ஆன், இமீடியட்டாக ஆஃப், சடனாக ஆன் பண்ணும், சடனாக ஆஃப் பண்ணும். இந்த மாதிரி உங்களுக்கு கம்பேரட்டர் வந்து வேலை செய்யும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆடியோ ஃபீட்பேக் சிஸ்டம் இதிலெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்எம் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆடியோ செக்ஷன்லாம் மேக்ஸிமம் ஆஃப்எம் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஃபீட்பேக் கிடைச்சால்தான் ஆஃப்எம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட
அவுட்புட்டை வந்து சேஞ்சஸாக பண்ண முடியும். கம்பேரேட்டரில் அப்படியெல்லாம் இருக்காது. கம்பேரேட்டரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, உங்களோட ப்ரொடக்ஷன் அல்லது டிடெக்ஷன், அதாவது ஏதோ ஒன்று வந்து நீங்கள் கேபிள் மாட்டுறீங்க அப்படின்னா டிடெக்ட் பண்ணுவாங்க. அந்த இடத்துல ஆஃப் ஆம் யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த இடத்துல கம்பேரேட்டரை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ஓவர் வோல்டேஜ் வரும்போது சர்க்யூட்டை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல கம்பேரேட்டரை தான் யூஸ் பண்ணுவாங்க. இன்னும் வந்து நிறைய இதை வந்து நீங்கள் வந்து படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிறது மூலமாக இந்த ஆஃப் ஆமையும் கம்பேரேட்டரையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னா, ஐசியை பற்றி உங்களால் ரொம்ப டெப்த்தாக படிக்க முடியும். ஐசியை பற்றி என்னங்க அப்படின்னா, வெளியில் வந்து ஒரு பேட்டரியை வந்து நீங்கள் மாட்டுறீங்க, ஒரு டிடெக்ஷன் நடக்குது அப்படின்னா, அந்த டிடெக்ஷன் ஐசிக்குள்ளே என்ன மாதிரி நடக்குது அப்படின்னா, அங்கே ஐசிக்குள்ளே ஆஃப் ஆமோ இல்லை கம்பேரேட்டரோ ஏதோ ஒன்று இருந்து தான் நமக்கு வந்து டிடெக்ஷன் அதெல்லாம் நடக்குது. அப்போ நீங்கள் ஒரு ஐசியோட டேட்டா ஷீட்லாம் படிக்கணும்னு ஒரு பிளான் பண்ணிட்டீங்க, நான் ரொம்ப டெப்த்தாக போக போகிறேன் அப்படின்னு பிளான் பண்ணுறீங்க, இல்லை எலக்ட்ரானிக்ஸ் நல்ல நாலேஜ் வரணுன்னா நீங்கள் ஆஃப்எம் இதுக்கு அடுத்து நம்ம சீரீஸில் பார்த்தீங்க அப்படின்னா கேட்ஸ் பற்றி போட போகிறோம். இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால்தான் உங்களுக்கு வந்து அடுத்த அப்கிரேடுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக் எலக்ட்ரானிக்ஸில் ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக பாருங்கள். எலக்ட்ரானிக்ஸில் நல்ல நாலேஜ் கிடைக்கும். உங்களுக்கு மொபைல் சிப் லெவல் கற்றுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம இன்ஸ்டியூட் பார்த்தீங்கன்னா சென்னை தாம்பரத்தில் இருக்குது. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.